விருது குன்ற மேருவில் நான் அரவனல் எரிகம்ப பொருது மூவையில் செற்றவல் பற்றி நின்று உரைப்பதியின் நாளும் கருதுகின்ற ஓர் கணை கடல் கடி கமழ் பொழிலணி மாதோட்டம் கருத நின்ற கேதீச்சரம் கை தொழ கருத நின்ற கேதீச்சரம் கை தொழ கடுவினை அடையாவே கருத நின்ற கேதீச்சரம் கை தொழ கடுவினை அடையாவே சிறப்பு பேச்சாளர்கள் இருவர் தமது ஆய்வுக் கட்டுரைகளை படைத்துவிட்டு அத்தோடு தமது சிறப்பு உரையையும் நிகழ்த்துகிறார்கள். முதலில் காலையில் நீங்கள் இருக்கிற சந்தித்த பேராசிரியர் ஆர் நடராஜன் அவர்கள். இவர் 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். இந்து சமய விவகாரத்துறையில் அமெரிக்க தூதரகத்திற்கு ஆலோசகராக முன்னாளில் பணியாற்றியிருக்கிறார். இந்தியாவின் புகழ்பெற்ற தினசரி பத்திரிகையான ஹிந்துவில் துணை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். பேராசிரியர் ஆர் நடராஜன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய ஆய்வுக் கட்டுரை படிப்பதோடு இங்கே உங்கள் முன் உரை நிகழ்த்துகிறார். பேராசிரியர் நடராஜன் அவர்கள். தொடுக்கும் கடவுட் பழம்பாடல் தொடையின் பயனே நரைவழுத்த துறைதீந்தமிழின் ஒழுகுணரின் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே எரிதரங்கம் முழுக்கும் விமனங்கடந்தொருவன் திருவுளத்தில் அழகொழுகு எழுதி பார்த்திருக்கும் வீரோவியமே மதுகரம் வாய்மடுக்கும் குழற்காழேந்து மிளவஞ்சிக் கொடியே மலசமே இமயப்பொறுப்பின் இளமீன்படியே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. குமர உருவதி மீனாட்சி பிள்ளை தமிழ் பேராசிரியர் தமிழ் ரகரம் சொன்னபொழுது இந்த ஒரு பாடல் இதில் எத்தனை ஒரு வேகமாக சொன்னால் இதில் எத்தனை ரகரம் என்று எண்ண வேண்டும். தொடுக்கும் கடவுட் பழம்பாடல் ஒரு அருமையான பாடல். இதை என் இறைவணக்கம் போல் பாடியிருக்கிறேன். பிறகு என்னை பற்றி அறிமுகம் செய்தார்கள். இங்கே திரு மாலி அவர்கள் வந்திருக்க மகாலிங்க சிவம் அவர் நடத்திய நாழிகை என்ற பத்திரிகையிலும் அதற்கு முன்பு நடத்திய சில பத்திரிகைகளும் பரதேசி அகராதி என்ற பெயர்களில் கட்டுரை எழுதி வருவோம் நான் தான். அதனால் இங்கே சிலர் ஒரு வேளை என்னுடைய பழைய கட்டுரைகளை படித்திருக்கலாம் என்பதனால் இந்த ஒரு அறிமுகத்தை செய்து கொள்கிறேன். இப்போது சமயத்தை விட்டு வெகு தூரம் விலகி வந்திருக்கிறோம் அப்படி என்று ஒரு அபிப்பிராயம் ஏற்படுகிறது. அதாவது எங்காவது கர்நாடக இசை கச்சேரி என்று வைத்தீர்களானால் அங்கே வரக்கூடியவர் நடுத்தர வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஒரு சமய சொற்பொழிவு என்று வைத்தால் அங்கு வரக்கூடியவர் நடுத்தர வயதானவர்கள் பொது வகவில்லை என்றால் வரக்கூடிய இடம் என்றாகிவிட்டது. இளைஞர்களை அங்கே இழுக்க முடியவில்லை. இதை என்று செய்கிறோமோ அன்றுதான் நம் சமய இலக்கியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்பவராகும். அப்பொழுது இளைய தலைமுறையை நாம் எப்படி ஈர்ப்பது? இவர்களுக்கு பல சங்கடங்கள் இருக்கின்றன. அச்சம் ஒரு குணம். நல்லா படிக்கலுமே, மார்க் வாங்கணுமே, இன்டர்வியூவில் ஜெயிக்கணுமே, வேலை கிடைக்கணுமே, இது ஒரு அச்சம் இருக்குது. சரி, அச்சம் இருக்குது. அதை அப்பா பயப்படாத இப்படி அது சொல்கிறதெல்லாம் வேறு. ஆனால் தேவாரத்தை எடுத்து வச்சு சொல்லலாம். எப்படி? சுண்ணவெண் சந்தன சாந்தம் சுடத்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரணேரும் அகலம்பளாய் அறமும் திண்ணன் கிடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. இப்போ திருநாவுக்கரசர் பாடுறார் சொல்லணும். அப்போது நீ பயப்பட வேண்டியதில்லைப்பா. ஏன்? இப்போ ராமன் 10 தடவை சொன்னால் அதே மாதிரி கடவுளுக்கு ஆயுதங்கள்லாம் இருக்குது. கடவுள் மற்றதெல்லாம் சொல்லிடுவோம். அதெல்லாம் எதுக்கு? இப்படிப்பட்டவர், அதாவது AK-47 வச்சுருக்கான் பற்றியா, அவன் பாடி கார்டு அவன் சொல்கிற மாதிரி
சுண்ணவெண் சந்தனச் சாந்தும் சுடர்த்திங்கள் சூடாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவழ நிறமும் அண்ணல் அரண் மறுநேரும் அகலம்பளாய அறவும் திண்ணன்கெடிலப்புணலும் உடையார் ஒருவர் தமர் நாம். We are related to that God who has all these things. அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவது. We fear not anything. அப்போது அந்த அந்த அவனுக்கு வந்து சொல்லும்போது அந்த எந்த இடத்துல பாடினார் இந்த பாட்டை, இந்த பாட்டுக்கு பொருள் என்ன, அகலம்பளாய அறவுன்னா என்ன, எல்லாம் சொல்லணும். சொல்லும்போது உட்பொருளாக அவனுக்கு சொல்ல வேண்டிய என்னன்னா, அப்பா பயப்படாத, கடவுளை நம்பினா பயப்பட வேண்டாம். If God is with you, okay. If God should be with you, you should be with God. இந்த அபு பின் ஆடம் கதை தான். ஏன்னா கடவுளுக்கு பிடிச்சவங்க லிஸ்ட்டெல்லாம் போட்டபோது, கடவுளை ரொம்ப பிடிக்க பக்தர்கள் லிஸ்ட்டு போட்டபோது அபு பின் ஆடம் பேர் இல்லை. நான் இவ்வளோ பெரிய பக்தனாச்சே என் பேர் இல்லையேன்னு வந்தனா, கடவுள் யாரை விரும்புகிறாரோ லிஸ்ட்டு மறுநாள் போட்டிருக்க, அதில் உன் பேர் முதல்ல இருக்கட்டும். அப்போது நாம் கடவுளால் விரும்பப்படுவதாக இருக்க வேண்டும். அப்போது தவிர்க்கப்பட வேண்டிய குணங்கள் என்ன, ஏற்கப்பட வேண்டிய குணங்கள் என்ன, இதெல்லாம் சொல்லணும். இப்போ என்ன ஒரு பெரிய கஷ்டம் நம்ம சொசைட்டியிலன்னா, பிள்ளைங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்குறதில்லை. பிள்ளைங்க வீட்டில் பெரியவங்க தாத்தா பாட்டி பெரியப்பா மாமா சித்தப்பா பேச்சு கேட்குறதில்லை. வாத்தியார் பேச்சையும் கேட்குறது. வாத்தியார் பேச்சு கேட்கணும், வந்து வகுப்பில் திட்டாமல் போய் பையன் போனா பரவாயில்ல, வாத்தியார் பையனும் பயந்துட்டு இருக்கார், வாத்தியார் நம்மளை ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல அப்படி. ஸோ பையனை வீட்டிலையும் இன்ஃபர்மேஷன் அவனை ஹோல்டு பண்ண முடியாது, ஸ்கூல்லையும் ஹோல்டு பண்ண முடியாது. எங்கே தாயா ஹோல்டு பண்ணுவோம்? அப்போது பெற்றோர்களும் இல்லாமல் ஆசிரியர்களும் இல்லாமல் ஏதாவது ஒரு சமுதாய அமைப்பு தேவை. அந்த சமுதாய அமைப்பு மாணவர்களை காலையிலும் மாலையிலும் தனியே அழைத்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போது பையங்களுக்கு பீர் இன்ஃப்ளூயன்ஸ், பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. பீர் இன்ஃப்ளூயன்ஸ் வாட் இஸ் இட்? அவனோட படிக்கக்கூடிய பையங்க என்ன சொல்கிறாங்க அதான் கேட்பான், நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டான். அப்போது அவனை கொண்டு வரது வழி என்னது? அவனை பெற்றோர்னால் ஏதோ ஒரு இவங்களாம் பழைய காலத்து ஆட்கள் ஒரு வெறுப்பு வருது, வாத்தியார் ஐயோ கசைக்கு பிடிக்கணும் என்ன வருது, மாமா பெரிய ஆடலாம் அந்த காலத்து கிழம் அப்படின்னு வருது. அப்போது அவனுக்கு கொஞ்சம் நீங்கள் நம்ம இளைய தலைமுறையிலேயே சில ஆளை பிடிச்சி அவனை பழகணும். அப்போது உங்களுடைய கவனம் முதலில் மாணவர்கள் பக்கம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆசிரியர்கள் பக்கம் செல்ல வேண்டும். ஏனென்றால் எந்த கல்வி சீர்திருத்தமும் ஆசிரியர்களிடம் தான் தொடங்க வேண்டும். ஆகையினால் பள்ளிகளில் கல்லூரிகளில் வேலை பார்க்கக்கூடிய இளம் ஆசிரியர்களை தயவு செய்து அழையுங்கள், அவர்களுக்கு முதலில் சொல்லிக் கொடுங்கள், அவர்கள் மூலம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்ற ஒரு யோசனையை இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த காலத்தில் 1964 எனக்கு யூஜிசி கமிட்டி ஒன்று, அது எம்சி சாக்லா தலைமையில் இருந்தது. யூஜிசி ரிப்போர்ட் ஹையர் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், த டெஸ்டினி ஆஃப் இந்தியா இஸ் பீங் ஷேப்ட் இன் யுவர் கிளாஸ் ரூம்ஸ் டுடே. ஐ ரிப்பீட், த டெஸ்டினி ஆஃப் இந்தியா இஸ் பீங் ஷேப்ட் இன் யுவர் கிளாஸ் ரூம்ஸ் டுடே. வெரி குட். எல்லோரும் நினச்சாங்க அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளை சிட்டிசன், அதனால் கிளாஸ் ரூமில் தொடங்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட் தானே இருக்கான், வாத்தியார் இருக்கிறாரு, அவங்களுக்கு கவனிக்கல. இந்த கிளாஸ் ரூம்ஸ் டிசைடட்னா கிளாஸ் ரூமில் இருக்கிற வாத்தியாரையும் நினைக்கல, முதல்ல டீச்சரை சரி பண்ணுவோம், அப்புறம் ஸ்டூடெண்ட்டை சரி பண்ணுவோம். அதனால் நம்முடைய இப்போ நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் யாரும் பெரியவங்க போய் ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சிட முடியாது. அந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னால் படிச்சுட்டு வாத்தியாரை வந்தவங்க இருப்பாங்க பாருங்கள், அந்த இளைய தலைமுறையில் அவங்களும் நான் டீச்சரை பிடிங்க, அவங்களுக்கு தனியாக வகுப்பு நடத்துங்க, அவங்கள பெரியவங்களுக்கு சொல்ல சொல்லுங்கள், அப்பா இதெல்லாம் நீ முதல்ல தெரிஞ்சுக்க, நீ தெரிஞ்ச பிறகு பையங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லணும். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏதாவது செய்யணும்னு நினச்சா நான் ஒரு ஆக்ஷன் பிளான் கொடுக்குறேன் உங்களுக்கு, சொல்லிட்டு போகிறதில்ல. எல்லா இடத்துலையும் தயவு செய்து அங்கங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் காலேஜில் இருக்கக்கூடிய யங் டீச்சர்ஸ் தயவு செய்து அவங்களுக்கு தனியாக கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவங்க உங்கள் சங்கத்தில் பேசுங்க, அவங்கள 10 பேர் 15 பேர் 5 பேர் 8 பேர் வச்சுட்டு பேசுங்க. அப்பா நீ எங்கே படித்த என்ன நட்பு முறையில் பழகுங்க, முதல்ல அவனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டாப்பா இதெல்லாம் ரைட்டு, முதல்ல உங்களுக்கு அப்போ ஏதாவது பெரியவங்க யாராக இருந்தால் தியானம் சரஸ்வதி நம்ம சாமியார் வேறு இருந்தால் கூப்பிட்டு வச்சு பேச சொல்லுங்கள். முதல்ல ரிலீஜன் மனசை பக்குவப்படுத்துது, அது வேணும். நீ முதல்ல மனசை பக்குவப்படுத்திக்கணும், நீ மனசை பக்குவப்படுத்தின பிறகு தான் நீ மாணவர்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி முதல்ல யங் டீச்சர்ஸை பிடிங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க மூலம் மாணவர்களை கொண்டு வாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ரெயிட்டாகவே மாணவர்கள்ட்ட போனால் எடுபடாது. ஏன்னா அதை முதல்ல தெரிஞ்சு நம்முடைய சீர்திருத்தத்தை தொடங்கணும். அப்புறம் இன்னொன்று நமக்குள்ள ஒரு பெரிய இது இருக்குது, யாரை கேட்டாலும் ஐடி படிக்க போகிறேன், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிக்க போகிறேன், விட்டா பிகாம். அப்போது ஒரு காலத்தில் ஆர்ட்ஸ் கோர்சஸ் நிறைய இருந்தது.
எல்லாம் வரிசை இப்போ பிஏ ஃபிலாசபி எம்ஏ ஃபிலாசபி போடுங்க, சேர்றதுக்கு ஆள் வர மாட்டாங்க. பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் சேர ஆள் வராது. அப்போது சயின்ஸ் டெக்னாலஜின்னு போகுது. சரி, அது போதானே, வயிற்று சோறு போடுறது தானே, சோறு போடுற படிப்பு தானே அவன் போவான். அப்போது அவங்க என்ன செய்யணும், இந்த சயின்ஸ் ஆர்ட்ஸ் ரெண்டுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. சயின்ஸுக்குள்ளே ஆர்ட்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸுக்குள்ளே சயின்ஸ் இருக்குது. ஒன்றோட ஒன்று எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, ஒன்றோட ஒன்று இன்க்ளூசிவ் தான். ஆர்ட்ஸில் என்ன சயின்ஸ் இருக்குது, சயின்ஸில் என்ன ஆர்ட் இருக்குது, வேணும், இதெல்லாம் உனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி மந்திரிமார்களுக்கு புரிய வச்சா நம்ம கொஞ்சம் எஜுகேஷன் சிலபஸை கொஞ்சம் மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? அவன் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் ஒரு இந்தியன் கல்ச்சர், எத்திக்ஸ் அல்ல கம்பேரிட்டிவ் ரிலிஜன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை கொண்டு வைக்கணும். ஃபிலாசபி, மெட்டபிசிக்ஸ் வைக்கணும். அவன் பெரிய டாக்டராகவே இருக்கட்டுமே, நியாயமான டாக்டராக தொழில் செய்கிறதுக்கு, லேபரேட்டரியிலேருந்து கமிஷன் வாங்காத டாக்டராக தொழில் செய்கிறதுக்கு, தேவையில்லாத டெஸ்டெல்லாம் கொடுத்து காசு வாங்காமல் இருக்கிறதுக்கு, மனச்சாட்சின்னு ஒன்று அவன் தொட்டு பார்க்குறதுக்கு அவனுக்கு அந்த எத்திக்ஸுங்கிற படத்தை சொல்லிக் கொடுக்கணும். கட்டடம் கட்டும்போதே புட்டுக்காமல் கட்டடம் கட்டுற இன்ஜினியருக்கு அப்பா இதெல்லாம் நீ செய்ப்பான்னு சொல்கிறதுக்கு வேணும். ஆகையினால் என்ஜினியரிங், மெடிசன், கம்யூனிகேஷன், ஐடி எதுவாக இருந்தாலும் உனக்கு எத்திக்ஸ், நீதி நெறிமுறை ஒரு பாடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல பெரிய பெரிய தலைவர்களாக அரசாங்கம் இருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு வச்சாப்பா, நீங்கள் எப்படியோ வந்துட்டீங்க போயிட்டீங்க, அடுத்த தலைமுறையை ஒழுங்காக கொண்டு வரணும், இதுக்கு இதெல்லாம் வேணும். நீ பேசலாம், பகுத்தறிவு பேசலாம், வேணும் மேடைக்கு ஏதோ பேசணும், ஓட்டு போடுறவங்க பேசலாம். ஆனால் அடுத்தாப்புல ஜனங்கள் வர்றாங்க பாருங்கள், இந்த பசங்க ஸ்கூலில் படிக்குது, காலேஜில் படிக்குது, இதுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு வேறு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டை மாற்றி அந்த பள்ளிக்கூடத்தில் அதை பாட வைக்கணும். அதாவது இந்த பாண்டியன் அறிவடி நம்பியோட பாடல் இருக்க, படைப்பு பலரோடு படைத்து பலரோடு உண்மை இடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுணர்ந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்விட இருக்கும் மயக்குறு மக்களை எல்லோருக்கும் பயக்குறை இல்லை தாம் வாழ்நாளை சரி. ஒரு சின்ன குழந்தை எப்படி சாப்பிடுறது, துடிக்கிறது, போது வருது, இந்த மக்கள் செல்வம் இல்லைன்னா எப்படிங்கிறத பாடியிருக்கார். சரி, இதை 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது பையன் படிக்கிறான், 11லையும் படிக்கிறான், காலேஜ்லேயும் படிக்கிறான். அப்போ ஒரு ஸ்டேஜில் அந்த பாட படிக்கும்போது அந்த பாடலோட பரிமாணம் வந்து கூடுதலாகுது அவனுக்கு. ஆனால் 10ஆம் கிளாஸ் படிக்கும் மனசில் பதிஞ்சாத்தான் போட்டு அசை போடுற மாதிரி திருப்ப முடியும். நம்முடைய பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் அரஞ்சே விரும்பிலேருந்து எல்லாம் ஆத்திசூடி, வெற்றி வேர்க்கை, கொன்றை வேந்தன் எல்லாம் சொல்லிக் கொடுக்க ரொம்ப நல்லது. சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுத்துட்டு அதை அடுத்தடுத்த ஸ்டேஜில் எப்படி மேலே விளக்கம் கொண்டு போகிறோங்கிற அளவுக்கு நம்ம பாடப்புத்தகங்கள் வரையறுக்கப்படவில்லை. இந்த பாடத்திட்ட குழுங்கிறதே நிறைய இடங்களில் ஜெயிக்காத எம்எல்ஏ இல்லை கட்சியில் தொந்தரவு கொடுக்குற ஒருத்தர் ஏதோ படித்தவன் அவனுக்கு பாடத்திட்ட குழு தலைவர்னு போட்டுடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டு நடக்கிறது. ஆனால் பாடக்குழு திட்ட தலைவர் பிரின்சிபல் இருந்தார், சரவண ஆறுமூலையார் டெக்ஸ்ட் புக் கமிட்டி சேர்மனாக இருந்தார். அவர் வந்து பல யூனிவர்சிட்டிக்கு பிஹெச்டிக்கு எக்ஸாமினர். அவர் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் கொடுத்தா படித்து பார்த்துட்டு இதை 8ஆம் கிளாஸ் பாடம் வைக்கலாம், இதை 9ஆம் கிளாஸ் பாடம் வைக்கலாம். ஏன்னா அந்த பையனுக்கு எவ்வளோ வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கிறத வச்சு அப்படி கிரேட் பண்ணுவார், புத்தகங்களை சப்மிட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து மாணவனுடைய சொல்லறிவு எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிற முடியுது. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து பாடப்புத்தகங்கள் முடிவு ஒன்று, அப்படிப்பட்டவங்க இல்லை. நம்முடைய பாடப்புத்தகங்களை வகுப்பவர்கள் பாடத்திட்டங்களில் என்னென்ன இருக்க வேண்டும் என்று. இப்போது இங்கெல்லாம் ஷேக்ஸ்பியரும் மார்லோவும் பிறந்த ஊர். மார்லோவோட டாக்டர் ஃபாஸ்டஸ் நாடகம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவன் வந்து தனக்கு எல்லா உலக தின்பங்கள்லாம் வேணுங்கிறதுக்காக உட்காந்து சாத்தானோட மெஃபிஸ்டோஃபெலிஸோட ஒரு ஒப்பந்தம் போடுவான். நீ உலகத்தில் இருக்கிறவங்க உனக்கு எல்லா இன்பமும் கிடைக்கும், ஆனால் அதுக்கு பிறகு உன் சோலை நான் டார்மெண்ட் பண்ணுவேன், சோலை அடகு வச்சுட்டு எனக்குன்றோம், அடகு வச்சிடறேன்றான். ஹெலனா ட்ராய் வரணும்னு எதிர்பார்ப்பான். ஹெலனா ட்ராய் வருவா, வசித் த ஃபேஸ் தட் லான்ச் 1000 ships and burn the topmost towers of வில்லியம்னு பாடுவான். அப்படியே அரண்டு போவான், எல்லாம் கிடைக்கும், கடைசியில் சோல் டார்மெண்ட் ஆகும். அப்போது ஆத்மாவை வதைக்கக்கூடாது, ஆத்மாவை அப்படியே வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு என்ன பாடத்திட்டம் வேண்டும் என்பதை சொல்லணும், எடுத்து சொல்லணும். இப்போது காலம் மாறி போகிறதுனால நம்முடைய பழைய பாடத்திட்டங்களுக்கு ஒரு புதிய அணுகுமுறை தேவை. எப்படின்னு சொன்னால், இப்போது ஷேக்ஸ்பியர் எங்களுக்கு இருந்தது, ஒரு பர்டிகுலர் கேரக்டரை கொடுத்து அவர் எப்படி இருந்துன்னு சொல்லுவாங்க. அல்ல ஷேக்ஸ்பியர் ஹஸ் ஒன்லி ஹீரோயின்ஸ் நாட் ஹீரோஸ் எக்ஸ்பிளைன்னு கொடுப்பாங்க. அல்ல டிஸ்கிரைப் த கேரக்டர் ஆஃப் வியாகோன்னு கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. அந்த படிப்பு காலேஜுகளில் ஷேக்ஸ்பியரை நாங்கள் எப்போ நாடு கடத்தியாச்சு. ப்ரொஃபஸருக்கார் தெரியும். அதாவது 10 மணி நேரம் இங்கிலீஷ் பாடம் இருந்தது, அது 6 மணி நேரம் ஆச்சு. நாங்கள்லாம் படித்தபோது ஒரு காமெடி ஒரு ட்ராஜடி உண்டு. பையன் ஃபெயில் ஆனால் மறு வருஷம் இன்னொரு ட்ராஜடியும் காமெடியும் படிக்கணும். அதே பாடம் படிக்க முடியாது. எம்ஏ படிக்கணும்னா கூட கொஞ்சம் படிச்சுக்கலாம்.
அப்போ அப்படியெல்லாம் இருந்து இப்போ அதெல்லாம் போச்சு. ஆனால் இங்கிலாந்துலேயும் அமெரிக்காவிலையும் எம்பிஏக்கு பாடம் நடத்தும்போது ஷேக்ஸ்பியர் எடுத்து கொடுக்குறான். மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் எப்படி ஷேக்ஸ்பியரில் இருந்திருக்கு எடுத்து காமிக்கிறான். கோர்சஸ் நடக்குது, எம்பிஏ கோர்சஸ் ஆன் ஷேக்ஸ்பியர் ஆன் மேனேஜ்மெண்ட்னு. நாம் எங்கேயா கம்பன் ஆன் மேனேஜ்மெண்ட்னு எடுத்து கொடுத்துருக்குறோமா? வள்ளுவர் ஆன் மேனேஜ்மெண்ட் எடுத்து கொடுத்துருக்குறோமா? நான் காலையில் துணைவேந்தர்கள் பற்றி சொன்னேன்னா கூட கொஞ்சம் பேர் வருத்தம் இருந்திருக்கும். ஒரு மிகப்பெரிய துணைவேந்தர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது, ஆஹா திருக்குறள் எப்படி திருக்குறளை பாடமாக வைக்க வேண்டும், அதில் பிரமாதமாக பேசினார். சரிதான் சொல்லிட்டு திருக்குறளை எம்பிஏக்கு எப்படி வைக்கலான்னு டீட்டெயில்டு பாடத்திட்டம் பல பக்கங்கள் எழுதி என்னென்ன சாப்டர் என்ன கொடுத்து குரியரில் அனுப்பிச்சா கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு ஆளை நேரடியாக போட்டு அனுப்பிச்சி வச்சேன். இன்றைக்கி வரையில் இது நடந்து 7-8 வருஷம் ஆச்சு. அவர் யூனிவர்சிட்டி விட்டு வேறு எங்கே போயிட்டார், வேறு யூனிவர்சிட்டியில் இருக்கார் விசிஆர். இன்னும் அவர் தொடர் மேடையில் பேசுகிறதுக்கு தான் உங்களுக்கு திருக்குறள் வேணும், வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுக்கு இல்லை. திருக்குறள் பக்கமே போகாதவங்க நம்ம சைவ இலக்கியம் பற்றி வருவாங்க, நிச்சயம் வரமாட்டாங்க. இவங்களுடைய பகுத்தறிவுக்கு ஒத்து வராது. அவையினால் இவங்களையெல்லாம் புறந்தள்ளித்தான் செய்யணும். ஏதாவது அரசியலையும் புறந்தள்ளி அரசாங்கத்தையும் புறந்தள்ளி ஒரு அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு மட்டும்தான் மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். இப்போது நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் நடகத்தில் இடப்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் எல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னா அதை எடுத்து சொல்லணும். திருநாவுக்கரசர் வாழ்க்கை வரலாறு எடுத்து சொல்லி எப்படி இருந்து இப்போ சுண்ணாம்பு காலையில் போட்டு ஐயோன்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்ல, மாசில் வினையும் மாலை பதியும் வீசு தின்றலும் வீங்கில வேணியும் மூசு வண்டறி பொய்கையும் போன்றதே ஈசன் இந்த இணையிடல் என்னார். அப்போ சொல்லணும் அவனுக்கு. கஷ்டம் வரும்போது எப்படி கலைவசன பாட்டில் எதான் சொன்னேன், தீங்கு வரும்போது ஐயோ கடவுளே கஷ்டம் நினைக்கிறேன், நலம் தீங்கலும் உன்னை மறந்து நல்லா இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும், நான் நல்லா இருக்கிறது உன்னால தான் அப்படின்னு. ஆக பக்தி அப்படிங்களுடைய பரிமாணங்களை வாழ்க்கையின் அன்றாட நடைமுறைகளோடு சேர்த்து உணர்த்தி மாணவர்களுக்கு சொல்லணும். எந்த வயசில் சொல்லணும், அவனை 14லேருந்து 20 வயசு வரதுக்குள்ளே சொன்னோம்னா அது பிறகு மைண்டில் எண்ணிக்கை வச்சுக்குவான். ஸோ அதுக்கு தகுந்த பாடத்திட்டத்தை அரசாங்கம் உங்களுக்கு தராவிட்டால் உங்களை போன்ற அமைப்புகள் எடுத்துக்கொண்டு செய்யுங்கள். வகுப்பறை தாண்டிய வேலைகளில் மாணவர்களை திரட்டி செய்யுங்கள். மாணவர்களை திரட்டுவதற்கு நான் சொன்ன போல யானை வைத்து யானை பிடிப்பதன் போல ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு மாணவர்களை பிடிங்க, இளம் ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு. சரி, இந்த பாடல்கள் நயத்தையும் எடுத்து சொல்ல வேண்டும். வெறுமனே பக்தியாக ஒரு பக்தி சொற்பொழிவாக இருந்தால் வகுப்பு இருந்தால் மாணவன் கேட்க மாட்டான். இதோட நயத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இப்போது ஒரு பாடல் இன்றைக்கும் எனக்கு அந்த கர்நாடக சங்கீத மேடைகளில் கேட்டிருக்கிறேன், ஆனால் யார் இயற்றினார்னு தெரியல. தந்தைதான் இருந்தால் உமக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா, கூட்டத்தில் ஒருவன் பித்தா பேயா என திட்ட, மாறன் பெரும்பால் அடிக்க வேடன் வில்லால் அடிக்க, அந்த பாடல். அப்போது அந்த புராணங்களை தான் சொல்கிறாங்க. அவர் சொன்ன முறை எப்படி இருக்கு பாருங்க. அப்பா அப்பா அம்மா இருந்தால் வந்து கவனிச்சுக்கோ, நீ அனாதி, இறைவன் அனாதி, உனக்கு தாய் தந்தை இல்லை. தந்தை தான் இருந்தால் உமக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா, பித்தா பிறை சூடி பெம்மானேன்னு பாட்டு அது கோயிலில் பாடுறார். அதான கூட்டத்தில் ஒரு பித்தா பேயா என திட்ட, மாறன் பெரும்படி கதை, கண்ணப்பர் கதை, இதெல்லாம் சேர்த்து அந்த பாட்டு. அப்போது கடவுளை ஒரு ஒருத்தர் கிண்டல் பண்ணுற மாதிரி தானே அந்த பாட்டு இருக்குது. கடவுள் கோவப்பட்டாரா? கடவுள் எப்படி புகழ விரும்பலையோ அது மாதிரி கிண்டல் பண்ணுறதையும் ஒன்று எடுத்துக்க மாட்டார். தந்தை தான் இருந்தாலும் அது அருமையான பாடல். அந்த எழுதினவரோட கற்பனை அருமையான கற்பனை. இப்போ அதை சொல்லுங்கள் பையனுக்கு. சுதானந்த பாரதியார், சுதானந்த பாரதியார், தந்தை தாய் இருந்தால் நமக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ. அப்போ அதை எடுத்து சொல்லுங்கள் அவனுக்கு. எப்படி அவன் அதிசயப்பட்டு போவான். அவனை வந்து முதல்ல மாணவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்துங்க, அதுக்கப்புறம் எடுத்து சொல்லுங்கள். ஸோ இது ஒரு உத்தி, பாடம் மாணவனுக்கு நடத்துகிற உத்தி. அதுக்கு பிறகு நம்ம குடும்பங்களில் சமுதாயத்தில் கஷ்டப்பட்டு ஆனால் பக்தியோடு இருந்து நல்ல பழக்கங்கள் விடாமல் இருந்து முன்னேறி வந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து சொல்லுங்கள். அப்போ இந்த இலக்கியத்தோடு சேர்த்து சொல்லுங்கள். அதாவது இன்றைக்கி தான் எம்பிஏ வந்திருக்குது, இன்றைக்கி தான் என்ஜினியரிங் பிஇ எம்பிஏ வந்திருக்கு. அன்றைக்கெல்லாம் நம்ம கோயில் கட்டின காலத்தில் அவங்க என்ன அண்ணா யூனிவர்சிட்டியில் இங்கே படிச்சுட்டு தான் எம்பிஏ கோயில் கட்டினாங்களா? இல்லை இங்கே ஹார்வர்டில் படிச்சுட்டு வந்தால் நிர்வாகிகளாக இருந்தாங்களா? இல்லை, இது எல்லாமே நம்ம இலக்கியத்திலேருந்து பெற்றது தான். நிர்வாக இயல் நமது இலக்கியத்திலிருந்து வந்தது, பொறியியல் நம்ம இலக்கியத்திலிருந்து வந்தது. அப்போது நீங்கள் டிரைவர்லெஸ் கார்ஸ்ன்னு பேசுகிறாங்க, இந்த டிரைவர்லெஸ் ட்ரெயின் ஓடுது, வலவன் இல்லா யானம் இருக்கு புறநானூரில். ஆனால் அது பெரும் பேசி பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்குன்னு சொல்லி இருந்தது என்றால் அப்போ இருந்தது, அப்போ நம்ம சொசைட்டி எப்படி இருந்திருக்கணும்
அதுகளெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து ஏதாவது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வச்சா எடுத்து சொல்லணும். வெறும்னு சொன்னால் கதை விடுறாங்கன்றவாங்க. அந்த கதை விடாமல் மாணவர்கள் நம்பக்கூடிய அளவுக்கு எதை சொல்லணுமோ அதை சொல்லணும். அப்போது இந்த நம்ம செயின்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எப்படி இருந்தாலும் விடாமல் இருந்தாங்க இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கொண்ட கொள்கையில் விருதி விடாமல் இருந்தாங்க இல்லையா? அந்த சமயம் மாறுறது, அதில் மாறினது மாறாமல் இருந்தது. இப்போ இன்னும் 4 பேர் பற்றி சொன்னாங்க சமயக்குரு. அதுலேயே பாருங்கள், இவர் சைல்டு ப்ராடிஜி ஞானசம்பந்தர், அவர் டீனேஜ் ஹீரோ சுந்தரர், மாணிக்கவாசகர் மினிஸ்டர். அப்போது வெவ்வேறு துறையில் இருந்தவங்க தானே. அப்போ அவங்க எல்லாருக்குமே உரிமைப்படுத்த ஒரு கோடு எது? பக்தி. அவங்களோட பொசிஷன் முக்கியம் இல்லை, மனிதன் பக்தன்ற ஒரே கோட்டில் வர்றாங்க. அப்போது நீங்கள் எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் மனிதம் அப்படிங்கிற கோட்டில் நிற்கணும் அப்படிங்கிற எடுத்து சொல்லணும். நாம் மனிதனை நீ மனிதனாக இருக்கிறதுக்கு என்ன கோஷன் சொல்லணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம கல்வியில் அப்படி இல்லை. நம்ம கல்வியை பிரித்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அனாலிட்டிக்கல், நாட் சிந்தட்டிக். எப்போ சிந்தட்டிக்காக வருதோ அப்போ தான் ஒழுங்காக கொண்டு வர முடியும். ஒரு உரிமையை பார்க்கணும், உரிமையை பார்ப்பதில்லை. காலேஜ் ஆனாலும் பையன் கூட நீங்கள் அவன் கிளாஸுக்கு போய் எடுத்தால் தான் உங்களை வாத்தியார்னு சொல்லுவான். அதே வருஷம் A செக்ஷன் B செக்ஷன் எடுத்துகிட்டு அவங்களை வாத்தியார் நினைக்க மாட்டான். ஆனால் நாங்கள்லாம் படித்த காலத்தில் என் கிளாஸுக்கு வராதுன்னு வாத்தியார் தான் நினச்சோம். எங்கள் தலைமுறையில் அப்படி தான் நினச்சோம். என் வகுப்புக்கு வரலைன்னாலும் அவருடைய ஆசிரியர் தான். ஆனால் இந்த பையன் என்ன சொல்லுவான், இவன் கிளாஸுக்கு வந்தால் இல்லைன்னா வாத்தியார். அது மட்டும் இல்லை, ஒரு 30-40 வருஷம் முன்னால் காலேஜ் படித்து பாருங்களேன். அப்போ அவங்க பிரின்ஸிபல் பேர் என்ன சொல்லுப்பா, சொல்ல மாட்டான். இங்கிலீஷ் வாத்தியார் யாருப்பா, தெரியாது. காலேஜை விட்டு உடனே பாடத்தையும் மறந்துடுறான், வாத்தியாரையும் மறந்துடுறான். அப்போ வாத்தியார் மறக்கப்பட முடியாத அளவுக்கு நடந்துக்கல. அதுதான் முக்கியம். எங்களுக்கு சரவண ஆறுமூலர் முதல்வர் இருந்தார். நினச்ச கண்ணில் தண்ணி வரும். பெரிய புராணம் நடத்துனா பையனை கண்ணீரோட செய்வார். பெரிய புராணம் நடத்தினார்னா பையன் அழுதுருவான் கிளாஸில். மெய்யலாம் நீர் ஊசி வேணிகள் முடித்து கட்டி மைவதி விளக்கே என்ன மனத்துணில் கருப்பு வைத்துன்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணார்னா தத்தா நம்ம தடுத்து வீண்டார் சொல்கிற வரையிலும் அதை அப்படியே கேட்டுட்டு மெய் மறந்து போய் நிற்போம். அப்போ ஒரு ஆசிரியர் நடத்த முடிஞ்சது ஞாபகம் வச்சுருக்குறோம். ஆசிரியர் வேலைக்கு வேறு வேலை கிடைக்காதுன்னா வாத்தியாராக போகிறது, மார்க்கு குறைவாக வாங்கினா வாத்தியாராக போகிறது அப்படிங்க நிறுத்திட்டு ஆசிரியராக போகிறவருக்கு அதிகமான குவாலிஃபிகேஷன் வேணும். எவன் ஃபஸ்ட்டு வரானோ அவனுக்கு வெளியில் நல்ல சம்பளம், அந்த சம்பளம் கொடுத்து வாத்தியாரை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் வாத்தியார்களை மாற்றணும்னா தான் ஏன் பையனை மாற்ற முடியும். பையனை திருத்தி கொண்டு வர முடியுமானா நம்முடைய சீர்திருத்தம் எல்லாம் ஆசிரியர்கள் நோக்கி திரும்பணும். இப்போ இன்றைக்கி 40-45 வயசு இருக்கிற வாத்தியார்கள் நிறைய பேர் கூப்பிட்டு எத்தனை பேருக்கு எவ்வளோ தேவாரம் திருவாசகங்கள் பாடம் தெரியும் கேளுங்க பார்ப்போம். எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா காலேஜ் அவங்க பாடும்போதெல்லாம் கூடவே இருந்து பாடினேன். ஏன்னா எங்கள் காலேஜ் சொல்லி கொடுத்தாங்க, அத்தனை பாடம் சொல்லி கொடுத்தாங்க. என்னால் இசையோடு பாட முடியாது. அவர் சார் பாடினார், காலேஜ் ப்ரொஃபஸர் பாடினார், அருமையாக பாடினார். அப்படி இசையோடு பாடுச்சு. ஆனால் பாடல்கள் சொற்கள் மனசில் நிற்கிது. ஏன் சொற்கள் நிற்கிது? அந்த சொற்கள் சொல்லும் நீதி, சொற்கள் சொல்லும் பாடம். ஆக இந்த சொற்கள்லாம் வெறும் சொற்கள் இல்லை, இதெல்லாம் பாடம், வாழ்க்கைக்கு பாடம். பரீட்சைக்கு இல்லை, பரீட்சைக்குன்னா படித்து மறந்து போய்டும். எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் எழுதணும் ஓடிடலாம், அது கூடாது. வாழ்க்கைக்குரிய பாடம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். இப்போது இது எல்லாமே வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது. உன் பாடத்திட்டம் சம்மந்தமானது இல்லை, பொழுதுபோலன்னு சொல்கிறது இல்லை, கோயிலில் சாயங்காலம் பேருக்கு சொல்கிறது இல்லை. இந்த தேவாரம் திருவாசகமான பஜனை பாடல்களை நகர்த்தி எடுத்து இது ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உண்டானது அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் தனியாக கொடுத்து வச்சோம்னா நிற்க வைக்கலாம். இது ரொம்ப நாள் நான் யோசிச்சுட்டு என்ன தான் செய்யலாம் அப்படின்ட்டு. ஒரு சுப அண்ணாமலைன்னு மதுரை பெரிய தமிழ் பேராசிரியர் காலமாயிட்டார், என்னுடைய குரு. அவர்கிட்ட ஷேக்ஸ்பியர் நாடகமே ஒரு நிர்வாகம், ஷேக்ஸ்பியர் மேனேஜ்மெண்ட் சொல்கிறதெல்லாம் ஒரு புத்தகம் எழுதி தமிழ் புத்தகம் கொடுத்தேன். அவர் சொன்னார், நீ செய்கிற சரிப்பா, பதமுறை பொழிப்புரை சொல்கிற காலம்லாம் போயிடுச்சு, இப்போ இப்படி தான் சொல்லணும், இதுதான் நிற்கும் இந்த தலைமுறைக்குன்னு சொன்னார். மிகப்பெரிய ஞானவான் சுப அண்ணாமலை, மிகவும் ஒழுக்கமான ஆசிரியர். அது முக்கியம், ஒழுக்கமான ஆசிரியர் நான் சொல்கிறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர். அவர் முகத்தை பார்த்தாலே ஒரு தேஜஸ் இருக்கும். ராமலிங்கத்தில் ஆராய்ச்சி பண்ணார். அந்த சுப அண்ணாமலை பழங்காலத்து தமிழாசிரியர். அவர் சொல்கிறாரு, பதவுரை பொழிப்புரை சொல்கிற காலம் போயாச்சு அப்படிங்கிறார். அப்போ என்ன செய்யணும்? அப்ளிகேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். அதான் சயின்ஸ். அங்கே தான் நீங்கள் சயின்ஸை கொண்டு வரீங்க. அப்ளிகேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர்
அப்ளிகேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், அது ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரைட்டு, ஜென்ரல் லிட்ரேச்சர். அப்ளிகேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் மனிதனை மனிதனாக ஆக்குவதற்கு. அவன் பிரமாதமான டாக்டர், பிரமாதமான வைக்கல், மனுஷன் இல்லை அப்படின்னா பிரயோஜனமே இல்லையே. ஆக மனிதனை மனிதனாக செம்மைப்படுத்துவதற்கு நமது சமய இலக்கியம் உதவ வேண்டும். அதை அந்த அளவுக்கு நம் பாடத்திட்டத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். அதை நமக்கு மிகப்பெரிய இடங்கள் நான் மன்னிக்கணும், அங்கங்கே ஏதாவது அரசியல் தொற்று குழப்பம். நான் ஒரு அரசியல் அணிவல், ஏன்னா அந்த அரசியல்வாதி இப்போ ஒரு 40 வருஷம் பழகிட்டேன். இவங்க தான் முதல் இடைஞ்சல் நமக்கு. நம்ம பாடத்திட்டத்தை ரிலீஜியஸாக மாற்றினோம்னா, ஆஹா இல்லை சார் நீங்கள் என்ன ஒரு இந்து சமயம் அப்படியெல்லாம் இல்லை சார், நம்மளுடைய செக்குலரிசம் கெட்டு போயிடும் அப்படிப்பாங்க. என்னையா செக்குலரிசம்? எல்லா ரிலிஜனையும் சேர்த்து கொண்டு வரதான் செக்குலரிசம். இந்து மதத்தை மட்டும் ஒதுக்கிட்டு வேறு ரிலிஜனை கொண்டு வர செக்குலரிசம் இல்லை. ஆனால் இது யார் எடுத்து சொல்கிறது? யாரும் எடுத்து சொல்ல முடியல. இன்றைக்கி இந்தியாவில் செக்குலரிசம் சொன்னால் இந்து மதத்தை ஒதுக்கி தள்ளுறது, இந்து மதத்தை பழிக்கிறது. இப்போ இவங்களை வச்சுட்டு எப்படி நாம் நான் சொல்கிற திட்டத்தை கொண்டு வர முடியும்? அது புரியல. எனக்கும் சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னா மேடையில் பேசுகிறது வேறு, நீங்கள் அதே ப்ரொஃபஸர் வைஸ் சான்சலர் ஆர்டி போய் சொன்னால் அவங்க நடந்துக்கிறதே வேறு. அது மேடையில் அதாவது அலங்காரமாக மேடையில் பேசுகிறதுக்கு மட்டும் இலக்கியம் உதவுது, இவனுடைய வாழ்க்கைக்கு உதவலை. சொல்லிக் கொடுக்குறவர் பேசுகிறவருக்கு வாத்தியாருக்கு அது வாழ்க்கையில் உதவுனா அவர் எப்படி பையனுக்கு உதவுற மாதிரி சொல்ல போகிறார்? ஆக பையனுக்கு உதவக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடியது என்ன? இது ஏதாவது ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் மாதிரி வச்சு முக்கியமான பேராசிரியர்லாம் அழைச்சி வச்சு இதை எப்படி தானே நீங்கள் ஒரு சிலபஸ் தயாரிங்க ஐயா, அந்த சிலபஸ்லாம் கொண்டு வாங்க. இந்த சிலபஸை கொண்டு வந்தாச்சுன்னா நம்ம கல்வியாளர்கள் அரசியல்வாதிகள் உட்காந்து வைங்க. ஐயா அடுத்த தலைமுறை ஒழுங்காக வரணும்னா இது வேணும். நோயாளிக்கு இந்த மருந்து தான் கொடுக்கணும்னு சொல்றியா இல்லையா? இந்த சமுதாயம் நோய்பட்டு இருக்குது, இதுக்கு இந்த மருந்து தான் கொடுத்தாகணும். நீ டாக்டர், உனக்கு நான் சொல்கிறேன், நான் பெரிய டாக்டர், எல்லா கமிட்டி போட்டு முடிவு பண்ணுங்க தான் இதை கொண்டு வாயான்னு சொல்கிறதுக்கு அரசியல்வாதிகளை, கல்வியிலிருந்து எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளை நாம் ஒரு புதிய திட்டத்துடன் கட்டுக்குள் கொண்டு வர முடியுமானால் நம்முடைய திட்டம் எடுபடும். ஆனால் இது இல்லை என்றால் ஒரு சமயம்ங்கிறது என்னது? என்ன திருநீர் வச்சுக்கிறது மட்டுமா? இல்லையே. சமயம் திருநீர் வச்சுக்கிறது இல்லையே, பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி இல்லையே. சமயங்கிறது மனசை பக்குவப்படுத்துறது, கஷ்ட காலத்தில் மனசை பக்குவப்படுத்துறது, சந்தோஷமாக காலத்தை எல்லோரையும் பகிர்ந்துக்கிறது, எல்லாரையும் ஒன்றா நினைக்கிறது, உணவு கொடுக்கறது. இப்படி தானே சமயம் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன? இதையெல்லாம் தொகுத்து எடுத்து கொடுக்கறது உனக்கு செக்குலரிசம் இல்லை, அது பாடத்திட்டம் இல்லை, அது வராது, அது கோயிலோடு சேர்ந்தது அப்படின்னு அரசியல்வாதி சொன்னான்னா அந்த அரசியல்வாதிகள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்கள தூக்கி எறியக்கூடிய துணிவு வாக்காளர்கள் நமக்கு இருக்கணும். இங்கே வந்தால் தான் மற்ற வச்சு முதல்ல வாத்தியாரை பிடிச்சா தான் பையனை பிடிக்கலாம்னு இல்லையா? இந்த வாத்தியாரை பிடிச்சி பாடத்திட்டத்தை கொண்டு வரதுக்கு வழி என்னது? இந்த அரசியல்வாதிகளை பிடிக்கிறது. இது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு தெரியும், அவன் சத்தம்லாம் தனியாக போய் கோயில் சாமி கும்பிடுவான், வெளியே மேடையில் மட்டும் சொல்லுவான், நாத்துக்குவேன். அதெல்லாம் இல்லாமல் ஒரு இல்லை. அப்போது அப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருக்கும்போது அவன்கிட்ட இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? உள்ளொன்று வைத்து புறமொன்று தான் இருப்பாங்க. அந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று இல்லாமல் இருக்கிறது எப்படி முடியும்? எப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும்? நாம் அநேகமாக என்ன செய்கிறோம்? இப்போ மாநாடு கூடுறோம், நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவார், அப்புறம் இன்னொன்று பேசுவார். ஆனால் இதெல்லாம் செயல்பாடாக வர்றதில்லை. ஒரு புத்தகம் போட்டு எல்லா கட்டுரையும் புத்தகமாக நாளைக்கு வந்து அது செயல்பாடு இல்லை. செயல்பாடுங்கிறது உட்கார்ந்து திட்டம் போட்டு, இந்தாயா லண்டனில் எத்தனை தேதி இன்னும் போட்டோம், இது எங்களுடைய திட்டம், இதை உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்குறோம், இதை நீ செய்யணும், இது நீ செய்யலைன்னா அடுத்த தலைமுறை ஒழுங்காக வைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய துணிவு நமக்கு வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உண்மையான உழைப்போட ரிலீஜியஸ் லிட்ரேச்சரை ஒழுங்காக படித்து, முறையாக படித்து, உள்ளர்த்தத்தை சரியாக தவறான விளக்கம் தராமல் அதை சரியாக புரிஞ்சு வச்சுட்டு, இப்போது நல்லது தீயது நாம் அறியோம், அன்னை நல்லது நாட்டுக்கு தீயது ஓட்டுக்குங்கிறார் பாரதியார். அன்றே நாவியும் பொருளும் அதே பாட்டு தான். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்றி போகிறது, அதே நேரம் விலகி போகிறது, அது ரொம்ப கஷ்டம். எதெல்லாம் நீங்கள் ஒன்றீங்களோ அது எல்லாம் விலகி போகணும். முடியுமா? முடியணும். எதெல்லாம் ஒன்றி போகிறீங்களோ அதில் விலகி போகிறது வேணும். அப்போது சான்ஸ்கிரிட் சொல்லுவாங்க, துக்கேஷு அனுவிக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருக வீதராக பயக்ரோத சிததீர் முனிரிச்சதேம்பாங்க. சிதப்பிரஜங்கிறவன் யார்? அவன் துக்கத்தில் ரொம்ப குனிஞ்சு போகாதவன், சுகத்தில் ஆடாதவன். அப்போ அப்படி இருக்கணும். நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினமான பெரிது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு
நம்ம நாம் நினைக்கிறோம் அது என்ன பெரிய மனிதர்கள் எல்லாருக்குமே சாத்தியப்பட வைக்கணும். சாத்தியப்பட வைக்கலையானால் நம்மளுடைய சமய இலக்கியத்தில் இதெல்லாம் இருந்தது நம்ம சொல்கிறதில்ல கொஞ்சம் கூட பெருமை இல்லை, அது சொல்கிறதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை. அதனால் இந்த தேவாரம் திருவாசகம் இலக்கியமெல்லாம் மனிதனை மேலும் மனிதப்படுத்தாவிட்டால் அதனால் பயனில்லை. அதற்குண்டான வழிமுறைகள் ஆராய்வதற்கு இந்த மாநாடு ஏதாவது நான் உங்களுக்கு முடிவுரை எதுவும் சொல்லவில்லை, இப்படி ஆராய்வதற்கு என்ன செய்யலாம் என்பதை சொல்லியிருக்கிறேன். மற்றபடி நீங்கள் எதுவும் சொல்ல நான் கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கேன் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.